ஞாபகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோசுவா என்ன நமக்கும் அவங்களுக்கும் நமக்கும் ஹிந்துஸுக்கும் உள்ள ஒற்றுமையை அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சில காரியங்களை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். யோசுவாவிடத்துல தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியான பொறுப்பு யார்கிட்ட வந்ததுங்க? யோசுவா கிட்ட வந்தது. யோசுவா என்ன பண்ணா, 12 கோத்திரம், மொத்தம் 13 கோத்திரம். 12 கோத்திரம் யாக்கோபு வம்சத்தில் வந்ததுல யோசேப்பு ஒருத்தன். அவனுடைய பிள்ளைகள் எப்ராயிம், மனாசே 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேரை தூக்கி இவனுக்கு பதிலாக போட்டவனும் 13 கோத்திரமாச்சு. 13 வரும்பொழுது லேவி கோத்திரத்துக்கு எந்த ஆஸ்தியும் இல்லைன்ட்டார். என்னை மட்டுமே நம்பி இருக்கணும்ட்டார். எந்த கோத்திரத்துக்கு? லேவி கோத்திரத்துக்குலாம் சொத்து சுகம்லாம் தரமாட்டேன், எல்லாமே என்ன நம்பி தான் இருக்கணும்ட்டாரு. எத்தனை பேர் இங்கே லேவி கோத்திரம்? கடவுளே, நேற்று தான் இடம் வாங்கலான்னு நினைச்சேன். அப்படி 12 கோத்திரம் ஆகி போச்சு. மறுபடியும் 12 கோத்திரம் வரும்போது யோசுவா இந்த 12 கோத்திரத்துக்கு பிரிச்சு கொடுக்குறான். 12 கோத்திரத்துக்கு சரியா பிரிச்சு கொடுக்குறான். இந்த 12 கோத்திரத்துக்கு பிரிச்சு கொடுத்த நிகழ்வுனா என்ன? நிகழ்வுனா என்ன? தூங்கிடக்கூடாது கண்ணை திறந்துட்டு. நிகழ்வுனா என்ன? நிகழ்ச்சி. நிகழ்வுனா என்ன? நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தான் அவங்க என்ன சொல்றாங்க? கந்த புராணம்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கந்த புராணம் நாங்கள் ஒன்று படிக்கிறாங்கல்ல, அது என்ன தெரியுமா? யோசுவா பங்கிட்டு கொடுத்த கதையை தான் அவங்க கந்த புராணமாக படிக்கிறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. ஆதியாக முதல் யோசுவா வரை நம்ம படிக்கிறோம்ல, அதுதான் மகாபாரதம். நீங்கள் மகாபாரதத்தில் அப்படியே இருக்கும், அப்படியே எல்லாமே. மோசே அற்புதங்கள் செஞ்சான்ல, அது கிருஷ்ணர் செய்த அற்புதம் தான். கிருஷ்ணருக்கு மோசேவை தான் அவங்க கிருஷ்ணர்னு சொல்றாங்க. மோசே கூட இருந்தது யாரு? சரி, மோசேவோட தம்பிகள்லாம் யாரு? ஆரோனு, தங்கச்சி மிரியாம். மோசே, ஆரோன், மிரியாம். கிருஷ்ணர், பலராமன், திதியாரை அவன் தங்கச்சி. இவங்க நம்ம சொல்ற மோசேவை இவங்க கிருஷ்ணர்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நந்தன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான் மகாபாரத்தில். அவன் யார்? வேற யாரும் இல்லை, ஆரோன் தான். சாரி, ஆமான். மொர்தெக்காய் யாரு? இந்தியாவில் சாணக்கியர்னு சொல்றீங்கல்ல, அவர் மொர்தெக்காய். யார் இந்த மொர்தெக்காய்? மொர்தெக்காயே எங்களுக்கு தெரியாது, சாணக்கியர் வேறையாமா. இவர் எங்கே போயிட்டார் பாரு. யார் மொர்தெக்காய்? எஸ்தர். எஸ்தருக்கு இங்கே அவங்க புராணத்தில் என்ன பேர் தெரியுங்களா? மீரா. நம்ம தான் தமிழ் பொட்ட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம்ல, மீரான்னு சொல்லி. அந்த மீரா தான் நம்ம புஸ்தகத்தில் எஸ்தர். அவளுடைய கணவன் தான் சூரியகுப்தர். இவங்க பிறந்த பிள்ளை தான் நாம் அர்த்தசாஸ்தாங்கிறோம், அவங்க அர்த்தசஷ்டாங்கிறாங்க. அவன் தான் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியரும், அதாவது அர்த்தசஷ்டாவும், அதாவது எஸ்தருடைய மகன், அவங்களும் சாணக்கியராகிய, யார் சாணக்கியர்? மொர்தெக்காயும் 2 பேர் இருந்தால் இந்த இந்தியாவே உருவாக்குனாங்க. அப்போ இந்த இந்தியா வெறும் மண்மேடு. இவங்க 2 பேர் தான் யூத கோத்திரங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கொண்டு வந்து உள்ள சேர்த்தாங்க. அவங்க அங்கங்க பரவி அப்புறம் எல்லாம் மறந்துட்டாங்க. ஆண்டவர் செய்தது அது இதெல்லாம் மறந்துட்டு செவி வழி செய்தி எப்படிங்க, அப்படியே எப்போவோ கேட்ட கதைகள்லாம் இணைச்சு அவங்க அந்த கிரீடம்லாம் போட்டு ரதமெல்லாம் போட்டு பேரை மாற்றி அப்படியே போயிடுச்சு. அப்படி தான் அவங்க உருவாயிட்டாங்க. மகாபாரதம் தான் நம்ம புஸ்தகத்தில் யாத்திரையாம் புஸ்தகம். 5 புஸ்தகங்களை சொல்கிறோமோ இல்லையா? என்னென்ன? ஆதியாகமம். இதுதான் அவங்க பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க. அவங்க இதில் எதுங்க? பகவத்கீதை. நான் அதையும் அதில் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்ததாங்க, எல்லாம் படித்து பார்த்தேன். பகவத்கீதை. இதை விட இந்த பகவத்கீதை எதை சொல்கிறாங்க தெரியுங்களா? யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம் 3 இருக்குங்களா? இந்த 3 இணைக்கிற புஸ்தகம் தான் பகவத்கீதையாக வந்து முடியுது. நிறைய ஆதாரங்கள் இருக்குது.
நான் 2-3 ஆராய்ச்சியாளர்களுடைய புக்கை படித்து பார்த்துட்டேன். கொஞ்சம் வித்தியாசம், ஆனால் ஏறத்தாழ உண்மை. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதி உண்மை பாதி கற்பனை, அப்படிதான் அவங்க கதைகள் உருவாயிடுச்சு. இந்த மகாபலின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, கேரளாவில் ஒரு திருவிழா மகாபலி, அதுக்கு பேர் தான் ஓணம் கொண்டாடுறது. அந்த மகாபலி யாருடைய பேர் தெரியுங்களா, நம்ம சவுல் ராஜாவுடைய பேர். சவுளை அவர்கள் கொண்டாடினாங்க. மகாபலிங்கிற திருவிழா அதான் ஓணம்னு மாறிச்சு. அதை அவங்க கொண்டாடுறாங்க. ஏன் தெரியுங்களா, சவுல் வந்து பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், கேரளா முழுவதும் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் சவுளை தான் கொண்டாடினாங்க. நாம தான் தெரியும், ஆமான் தூக்கிலிட்டப்பட்டான். அப்போ யூதர்கள்லாம் தப்பிச்சிட்டோங்கிற சந்தோஷத்தில் கொண்டாடினாங்க. 127 நாடுகள். அது என்னென்ன நாடுகள், பெர்சியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகள் யூதர்கள் தங்கள் விடுதலைக்காக கொண்டாடி எல்லா விசேஷங்களை கொண்டாடினார்கள். அந்த விசேஷத்தை தான் பூரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இன்னைக்கு தீபாவளின்னு சொல்கிறாங்க. வேற நம்ம அவங்க யாரும் வித்தியாசம்லாம் கிடையாது. அப்படி பார்க்க போகல, எல்லாருமே கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம், அவரு தான் படைப்பினால். அவங்க ஸ்டேட்ல அவங்க ஒரு பேர் வச்சுட்டாங்க. இயேசுவை வந்து ஐயப்பனா கேரளாவில் கொண்டாடுறாங்க, அது இயேசுவை தான். அவருடைய பிறப்பின் ரகசியத்தை பாருங்க, நான் ஐயப்பனை எடுத்து படிச்சு பார்த்தேன். அவருடைய பிறப்பையும் பாருங்க, இயேசுடைய பிறப்பையும் பாருங்க, எல்லாம் ஒன்றா தான் வரும். உள்ள வந்து அவங்கவுங்க கோத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாத்திட்டாங்க. இதை விட ஒரு இடத்துல யோசுவா மரணமடைய போறான், எல்லாத்தையும் கூப்பிடுறான். நான் பைபிள் கூட சேர்ந்து இதையும் படிச்சுட்டே இருக்கேன். எல்லாத்தையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு பார்ப்பா, ஒழுக்கமாக இருங்கப்பா, ஆண்டவரை விடாதீங்கப்பா, வேட்டுச்சொல்லாம் எடுத்து படிச்சுங்கப்பா, எல்லாம் அறிவரை சொல்கிறாரு. சொன்ன பொழுது அங்கிருந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஓம் அப்படின்னாங்களா. அதனால ஓம்னா ஆமேன்னாங்களாம். அன்றைக்கு அதுக்கு ஆமேன் இல்லை, அன்றைக்கு சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருதமே எங்கிருந்து வந்துச்சு தெரியுங்களா, எஜுர் சாமருக்கு அதை உருவாகும் பொழுது ஏற்பட்டது தான் சமஸ்கிருதம். அதில் ஆம் இல்லையாமா, ஓம் தானாமா. இன்றைக்கும் ஸ்ரீலங்கா கிறிஸ்தவர்கள் ஆம் என்று சொல்ல மாட்டாங்க, ஓம் என்று தான் சொல்லுவாங்க. என்னடா அது வேடிக்கையா இருக்கு, கல்லுகள் எடுத்துடாதீங்க. அது இதை விட இன்னொரு கிளாஸ் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்மா. யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு பெரிய துரோகமே பண்ணியிருக்காராமா. என்னையா துரோகம்னா உன்னை அனுப்பிச்சது எதுக்குன்னு கேட்டாராம். நான் வரேன்னு சொல்றதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சேன், நீயே ஜெயிலில் இருந்துட்டு என்ன கேட்டேன், வர்றது நீ தானே, வர வேண்டியவர் யாரையாவது இருக்கான் அல்றா போடுவா. ராஜ சிங்காசனத்தில் வேற 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நீ தானே உட்காந்து பேசிக்க, நீ ஏன்டா போகலன்னாக்கா எனக்கு பயமா இருந்ததுன்னாராமா. அப்ப நீ அதுக்கு தான் வந்தியா? அப்பேற்பட்ட துரோகம் செஞ்சாருன்னு ஒரு சில சரித்திர கதைகள் இல்லையா. ஆனால் எல்லாம் உண்மைதான். நம்ம வந்து மேலோப்பில் படிச்சிருக்கிறோம், நான் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்குறேன். பார்க்கும்போது அங்கே தான் என்னடா சரித்திரம்னு தெரியுது. இப்போ மேலோப்பில் பார்க்கும்போது எங்கிட்ட ஐயோ இந்த குடும்பம் என்னோட நல்ல குடும்பம்னு நினச்சோம். உள்ளூரை போய் பார்த்தாலும் தெரிஞ்சது அவங்கள போட்டு தள்ளிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஸோ நீங்க பயப்படாதீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வழி திறக்கும், கவலையப்படாதீங்க. நான் ஜூம் மீட்டிங்கில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு அதுதான், கலங்காது, உனக்கு கரங்கள் வாய்க்க செய்யும். இது நீ கலங்குற நேரம் அல்ல, வேதம் வாசிக்கிற நேரம். சாப்பாட்டுக்கு எவ்வளோ பரவாயில்ல, கடனாக வாங்கிச்சாரு, எல்லாவற்றையும் மறக்க செய்கிற தேவன். தாவீது எல்லாத்தையும் இழந்தான். இங்கே தனியாக தாவீதை மட்டும் படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் இழந்தாலமா, எல்லாத்தையும் இழந்து வெறுமையாக நிற்கிறப்பவும் கூட சொன்னானமா, என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்குன்னு சொன்னானாமா. என் கரங்கள் அவரையே காத்து நிற்கும்னு சொன்னானா. அவன் தான் சொல்றான், மான்கள் என்ன சொல்லுவான், நீரோடையில காத்திருக்கிறது போல நான் காத்திருக்கேன். அப்ப சோத்துக்கே வழி இல்லை. இன்னும் சொல்றான்ல, தன் வேலைக்கன் தன் எஜமானுடைய கரங்களை நோக்கி பார்க்கறது போல உங்களை பார்த்தா ஆண்டவரேங்கிறான. இந்த நேரத்தில் எனக்கு இப்போ வெளிப்பாடு சொல்லுது, நீங்க சங்கீதம் புஸ்தகம் ஒரு 2 தடவை முடிங்க இந்த நாட்கள்ல, அப்ப தெரியும் உங்களுக்கு ஜெபம் பண்றதுதான் என்ன. அல்லேலூயா. வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தோ வழிவிடுமே, வழி திறக்கும். எத்தனை பேருக்கு புத்தர் தெரியும்? எனக்கு புத்தர் தெரியும் பிரதர், கை தூக்குங்க பார்க்கலாம்.
நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தவங்க அப்படிங்கிறீங்களா? புத்தர் யார்கிட்ட புத்தர், அவருக்கு பேர் என்ன இப்போ முழு பேர்? கையை தட்டுங்க. அவருக்கு காலேஜில் படித்து போட்டு நம்ம கலக்கிட்டு இருக்காரு. கௌதம புத்தர் பார்த்துருக்கீங்களா? கௌதம புத்தர் பார்த்துங்களேன். கௌதம புத்தர் நம்ம பைபிளில் யார் தெரியுமா? அவர் பைபிளில் வந்தவர் தான். நம்ம பைபிள் புக்கில் இருக்கிற தீர்க்கதரிசியில் பெரிய தீர்க்கதரிசி யாருங்க? அவர் தான் கௌதம புத்தர். கையை தட்டு. பார்த்தீங்களா? ஏசாயாவை தான் நம்ம கௌதம புத்தர்னு கொண்டாடிட்டு இருந்தோம். அது அவர் யூத குலத்துக்கு அதிகமாக வந்ததுனால, அவர் யூத குலத்தில் வந்ததுனால பீகாரை அவர் என்ன பண்ணார், இந்த இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது பீகார் தான் தலைமையிடமாக வச்சார். அதனால தான் இன்றைக்கும் பீகாரில் கௌதம புத்தருக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது. நம்ம வைக்க மாட்டோம், அவங்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க கோத்திரத்தில் வந்ததுனால பீகாரில் தலைமையிடமாக வச்சு அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஏசாயாவுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. அதுக்கு கௌதம புத்தர்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. இதுக்கு ஏண்டா இப்படிலாம் பேர் மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட சரியான ஏற்றுச்சுவடி இல்லை. 3 சுவடுகள் உருவாக்கப்பட்டது. அது 2 வந்துச்சு. இந்தியாவில் வந்த யூதர்களோடையும் இஸ்ரவேலர்களோடையும் கொடுத்து விட்டாங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு. அப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த 2 மறுபடியும் இஸ்ரேலுக்கே போயிடுச்சு. அது எப்போ போச்சுன்னு நான் படித்தேன் அப்படின்னா, யார் காலத்தில் போச்சு, இதுக்கு யார பிழை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமஸ்கிருதம்னு கேட்குறீங்களா? சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் தெரியுமில்ல? சமஸ்கிருதம்னு தெரியுமில்ல? எங்கேருந்து உருவாச்சுன்னா இந்த இவன் எஸ்ரா நெகேமியா மூலம் தான் உருவாச்சு. அவங்க என்ன பிரதர், அவங்க தான் இந்த யஜுர் சாம ரிக்வேதங்களை உருவாக்க காரணமாக இருந்தவர்கள். அஷ்டசாஸ்திரா இவன் சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுனா, எஸ்ரா நெகேமியா, நீங்கள் போய் எஸ்ரா புக்கில் படிச்சு பாருங்க, இருக்கும். எஸ்ரா நெகேமியா வந்து கூப்பிட்டு, பாருப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வேதச்சொல்ல புராணங்களை எடுத்து ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து நீங்கள் வெளிப்படுத்துங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை மீறி செய்யாதீங்கன்னு கையில் கொடுத்துட்டார். இந்த எஸ்ரா நெகேமியா வந்தவங்க என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ண 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 அவங்க புத்தி அப்படியே மழுங்கி போய், யார் வேணாலும் தேவனுக்கு ஆராதனை செய்யலாம், யார் வேணாலும் வந்து ஆண்டவருக்கு பலி கொடுக்கலாங்கிற புதிய ஒரு கொள்கையை கொண்டு வந்தான். கொண்டு வரும் பொழுது இது என்ன ஆகி போச்சு, விகல்பமாகி போச்சு. ஆஹா, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, இது யாருக்கு தெரிய வந்தது, சந்திரகுப்த மௌரியருக்கு தெரிஞ்சிச்சு. உடனே கூப்பிட்டு, என்னப்பா நீங்கள் அதிக இப்போ பார்க்குறீங்களா, யார் வேணாலும் கோயிலில் பூசாரியாக இருக்கலாம் நாங்களா, அதே பிரச்சனை எஸ்ரா நெகேமியா கிளப்புனாங்க. இவன் கூப்பிட்டு கேட்குறான் சந்திரகுப்த மௌரியர். யார் சந்திரகுப்த மௌரியனா? எஸ்தருடைய மகன். கூப்பிட்டு, உன்ட்ட நான் என்ன வேலை கொடுத்தேன், நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிற, அதெல்லாம் தப்பு கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அப்போ தான் பிரித்தாங்க. யஜுர் சாமும் ரிக்குங்கிறத பிரித்தாங்க. இதை தான் ஹிந்துக்கள் சமஸ்கிருதம் என்று சொல்கிறாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணார், இப்படியெல்லாம் நாங்கள் யாருக்கும் பூஜை கொடுக்க பண்ண மாட்டோம்னு சொல்லி போட்டு அர்த்தசாஸ்திரா என்ன பண்ணார், ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவங்களெல்லாம் செலக்ட் பண்ணா அவங்கள தான் இன்னைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரியர்கள்னு சொல்கிறாங்க. இந்த ஆரியர்கள் மட்டும்தான், அதான் ஆரோன் வழியை வந்தவர்கள்லாம் ஆரியர்கள் மட்டும்தான் கடவுளுக்கு பூஜை செய்ய முடியும், வேத பிரமாணங்களை சொல்ல முடியும் அப்படின்னு கட்டளை விட்டார். என்ன பிரமாணங்களை சொல்லணுமாமா? நியாய பிரமாணங்களை சொல்லணும். அதை தான் இவங்க நீதி சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த நீதி சாஸ்திரத்தை இவங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ தான் சமஸ்கிருதம்ங்கிறது ஒன்று உருவாச்சு, யஜுர் சாமம் ரிக். ரைட். இப்போ இந்தியா முதல் பெர்சியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்சியா முதல் எல்லா நாடுகளும் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இவர் சொன்னார், சரி 127 நாடுகள் இருக்கு, இதில் ஆரியர்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு செலக்ட் பண்ணுங்க. யாரை எங்கெங்கே இருக்கா செலக்ட் பண்ணுங்கன்ட்டு அர்த்தசாஸ்திரா எல்லாம் செலக்ட் பண்ணோன்னே, நீங்கள் தான்ப்பா இனிமேல் கடவுள் பணி செய்யணும், பூஜையெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும், பலியெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும், ஓகேவா, நீங்கள் வேற எங்கேயும் கூட. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உனக்கும் எனக்கு தான் உறவு, நீ போய் மக்களோட கலக்கக்கூடாது, நீங்களாம் தனியாக ஒரு இடத்துல இருக்கணும்னு அங்கே அவர்கள் தங்குவதற்கான ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்தான் அர்த்தசாஸ்திரா. பண்ணி கொடுத்துட்டு, பண்ணியை கொடுக்கல, செய்து கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு பேர் தான் அக்ரஹாரம்னு வச்சாங்க.
என்ன அந்த இடத்துக்கு போயிருங்க. அப்படிதான் பிராமின்ஸ் எல்லாம் பிரமாணங்களை போதிக்கிறவர்களை பிராமணர்கள் என்று சொன்னாங்க. இவங்க ஒரு இடத்துல குடிக்கணும்னு வச்ச இடத்துக்கு பேர் தான் அக்ரஹாரம்னு பேர் ஏற்பட்டுச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்போ சமஸ்கிருதம்னா என்ன தெரிஞ்சு போச்சு, அக்ரஹாரம்னா என்ன தெரிஞ்சு போச்சு. அப்படி அவங்கள வழி நடத்துகிற தேவை உன்னையும் என்ன நடத்த மாட்டாரா? அவன் பெருகிறான் அப்படின்னா அவன் பயந்து நடக்கிறான். நீ ஏன் சிறுகிறன்னா உனக்கு பயம் போச்சு. ஒன்று தெரிஞ்சுங்க, அவங்களுக்கு பாதி தான் தெரியும். கொண்டு வந்தப்ப இருந்த சுவடுகளில் என்ன அறிவுரை கேட்டாங்களோ அது மட்டும்தான் தெரியும். மீதி திரும்ப போனது திரும்ப வரல. இந்த இடத்த ஜனங்களை பிடிக்கணும்னு சொல்லி போட்டு என்ன பண்ணாங்க, கற்பனையில் சில கதைகளை சொல்லி அதை பூர்ணப்படுத்தினாங்க. மகாபாரதத்தை, பகவத்கீதையை, இன்னும் என்ன வேணும் என்னென்ன சொன்னேன் நான். அப்படி எல்லாத்தையும் இது பண்ணார். பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்கு என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈசாக்கு வழியாக வந்தவர்கள். ஈசாக்கில் வந்ததுனால நம்மக்கிட்ட சத்தியம் பூர்ணப்பட்டிருக்குது. நம்ம கையில் பூர்ண சத்தியம் இருக்குது. அவங்களுக்கு தெரியாத சத்தியமெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த பிராமணர்களுக்கு இந்த சத்தியம் நம்மள்கிட்ட அறகுறையாக இருக்குது. மீதி சத்தியம் பைபிளுக்குள்ளே இருக்குங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சால் ஜனங்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நாடு இன்னைக்கு பெரிய பிரச்சனையை பார்த்துட்ருக்கு. ஆகவே நம்ம அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம சிவாவை நாம் ஒரு சில சிவாவை ஈசாக்கா பார்க்குறோம். ஒரு சில கூட்டம் சிவாவை இயேசுவா பார்க்குறாங்க. இயேசுவை சிவாவா பார்க்குறாங்க. நான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஈசாக்க சிவாவா பார்க்குறாங்க. ஈசாக்குடைய மனைவி பேர் ரெபேக்கா. இங்கே சிவாவுடைய மனைவி பேர் பார்வதி. இவங்களுக்கு 2 பிள்ளை இருந்தது. ஒன்று முருகன், இன்னொன்று விநாயகன். முருகன் தான் முருகன் யாக்கோபு, விநாயகர் ஏசா. ஏன் பிரதர் அவன் யானத்தில் இருக்கா? ஏசாவுடைய கதையை தனியாக எடுத்து படித்து பாருங்க. அவன் மிருக வேட்டை உள்ளவன். அவன் உடல் ரோமத்தினால நிறைந்திருந்தது. அதை அடையாளம் காட்டும் வகையில் ஓவியன் அதுக்கு ஒரு விநாயகர் தலையை வச்சான், யானத்தலையை. அவங்க சரித்திரம் அப்படிதான். கோவப்பட்டு யாக்கோபு ஏசாவுக்கு அண்ணனை ஏமாத்திட்டு ஓடுனால முருகன் ஓடி போய் பழனி மலை உட்கார்ந்தார் பாருங்க. அந்த பழனி மலை தான் நாம் சீனாய சபமலையோ என்னமோன்னு சொல்லுவோம். அவங்க பழனி மலைன்னு சொல்கிறார். அங்கே போய் அவர் பார்த்துங்க கோமணத்தோடு உட்கார்ந்தார். நான் வெறுமையாக வந்தேன்னார். இங்கே யாக்கோபு எப்படி போனான் பாடிட்டு, வெறுங்கையாய் நான் கடல். அங்கே தலைவர் எப்படி போனார், மலைக்கு மேலே கோமணம் கட்டிட்டு போயிட்டார். இன்னைக்கு ஐஸ்வர்யம். இங்கே யாக்கோபுக்கு என்ன நடந்தது, 2 ராஜாக்களுடைய சொத்தோட வந்தான். இன்னைக்கு பழனி மேலே ஐஸ்வர்யத்தில் பெருகுது. ஸோ இது எல்லாமே நம்முடைய கதை. அப்போ பிரதர் பைபிளில் உள்ளதான் இங்கே தான் நடந்ததா? இதெல்லாம் இஸ்ரவேலில் நடந்தது. அந்த கதையை இங்கே இருக்கிற இடங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ வடநாட்டில் சிவாவை ஆபிரகாமா வைக்கிறாங்க பாருங்க. வடநாட்டில் சிவாவை ஆபிரகாமுக்கு ஒப்பிடுறாங்க. அப்படிதான் கோத்திரங்கள் மாறி போயிடுச்சு, நிறைய மாறி போச்சு. ஆபிரகாமா வச்சதுனால ஆபிரகாமுக்கு எத்தனை பண்டாடி? 3 4. என்னையாது ஆள் விரல் விடுறது பார்த்து பயமா இருக்கு பிரதர். ஆபிரகாமுக்கு ஆகார் 1, சாராள் 1, ரைட்டா? சிவாவுக்கு கங்கையும் மாதிரியும் 2 பேர். இப்படிதான் வருது அப்படியே அவங்க ஸ்டோரி எல்லாம். கங்கை ஒரு மனைவியா கொடுத்தார். அப்புறம் மறுபடியும் பார்த்தா சரஸ்வதி சேர்றா. கரெக்டா? நீங்க படிச்சிருக்கீங்களா அந்த கதையெல்லாம்? சரஸ்வதி சேர்றா. சரஸ்வதி, கங்கை, மாதிரி 3 பேர் வந்தாங்களா? அப்ப ஆபிரகாமுக்கு 3 பிரதர். ஆமா, கேத்துரால். ஒப்பு வருதா வரலையா? அப்ப அவங்க ஏன் நம்மளை அடிக்கிறாங்க தெரியுங்களா? மீதி உண்மை நமக்கு தெரியும், மீதி உண்மை அவங்க கற்பனைங்கிறது இப்பதான் அவங்களுக்கே தெரியும். இதை தெரிஞ்சுட்டா ஜனங்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு அவங்க நம்மளை துரத்துறாங்க. அதனால நம்மளுடைய தேவன் அவங்களுடைய தேவன். முஸ்லீம் இஸ்மவேலை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய யார் அவங்க சித்தப்பனா? நமக்கு இஸ்மவேல் யாருங்க? பிடிக்கிறீங்களா தவிர வாய் திறக்க மாட்டேங்குது பாரு. அண்ணன் சித்தப்பா பையனா? அப்பா 1 அம்மா 2. கரெக்டுங்களா? நீங்க அப்படியே ஒவ்வொரு கதைகளையும் புராணத்தில் போய் பாருங்க, சரியா மேட்ச் ஆகும்.
சரியாக மேட்ச் ஆகும். நேம் எல்லாம் மாற்றிட்டாங்க. அதனால தான் கேரளாவில் இயேசுவை வழிபடுகிற நினைப்பில் அவங்க ஐயப்பனை வழிபடுறாங்க. இங்கே சிவான்னு சொல்கிறோம் இயேசுவை, கேரளாவில் ஐயப்பன்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான். கொண்டாடுறது யாருக்குன்னா மகாபலிங்கிற ராஜாவுக்கு கொண்டாடுறாங்க. பாகுபலி இல்லை, மகாபலி. அந்த மகாபலி யார் ராஜான்னா யாருங்க? சவுலு. கையத்தட்டே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. தகப்பனே